அதாவது உடலையும் சரி முகத்தையும் சரி அழகாக வச்சுக்கணும். அப்போ தான் ஆயுள் காலம் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதுமை வந்துருச்சுன்னா நம்ம அழகு குறைஞ்சிக்கிட்டே போகும்போது நம்ம வாழ்வதற்கான தன்னம்பிக்கையே குறைஞ்சிரும். அதனால் முதுமையிலேயும் ஒரு அழகு இருக்குது. இந்த வயசில் இந்த அழகு வியப்பிற்குரியது. 80 வயசில் இப்படி இருக்கிறார், அழகாக இருக்கிறாரு. 80 வயசுக்கான அழகு அது. அப்படி இல்லாமல் 50 வயசுலேயே வந்து ஒரு 75 வயசில் 70 வயசு மாதிரி இருந்து 50 வயசுலேயே முதுமை அடைஞ்ச மாதிரி ரொம்ப தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வாழ்வதற்கு நமக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். பல பேரோட முகத்தை காட்டுறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். அப்போ வந்து ஒளிஞ்சி வாழ்வோம், ஒளிஞ்சிக்கிடுவோம், தயக்கம்லாம் வந்துடும், கூச்சம் வந்துடும். அதனால் முகத்தை அழகாக வச்சுக்கணும். முகத்தையும் சரி உடம்பையும் சரி அழகாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கான ஆர்வமே வரும். இல்லைனா நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், மன அழுத்தம் அதிகமாயிரும், ஒரு உடம்புல அழகு இல்லை, ஒரு இளமையிலே ஒரு முதுமை தோற்றம் வந்து விட்டது அப்படின்னா அப்புறம் சீக்கிரமாக இறந்து போய்விடலாம். அப்படி வாழ்கிறதுக்கான ஆசையே இல்லாமல் போயிடும். புகழோடு வாழ வேண்டும் அப்படின்னா புகழோடு வாழணும். வாழ்கிற வரைக்கும் புகழோடு வாழ்ந்தால் தான் வாழணுங்கிற ஆசை வரும். நான் எல்லோரும் இகழ்கிறேன், புகழை விரும்புகிறீங்க, நீங்கள் புகழ்ச்சியை விரும்புகிறீங்க, ஆனால் உங்களுக்கு புகழ்ச்சி கிடைக்கல, பல பேர் உங்களை வந்து இகழ்கிறார்கள் அப்படின்னா, அதாவது உங்களை வந்து பாராட்டலை, உங்கள் அழகை பார்த்து வியந்து பார்க்குற மாதிரியான அழகு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வாழ்வதற்கான ஆர்வமே குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆயுட்காலம் குறைஞ்சிரும். இப்போ பற்கள் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே மாட்டிக்கணும். பல் ஆஸ்பத்திரியில் போயிட்டு நம்ம வந்து இம்ப்ளான்ட் எல்லாம் இருக்குது, இயற்கையான நல்ல அருமையான பற்கள்லாம் வந்து மாட்டிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் மாட்டிக்கணும். அதெல்லாம் ஒரு செலவாக நீங்கள் நினைக்காம அதை மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை எதுவும் இருக்காது. வாழணுங்கிற அந்த ஆசை வந்து குறையாது. நீங்கள் இல்லைனா வந்து இளமையாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதாவது விழுந்துருச்சுன்னா முதுமை தோற்றம் உங்கள் முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன 10 வயசு பசங்களுக்கு கூட 20 வயசு பசங்களுக்கு கூட போயிடுச்சுன்னா பல்லே இல்லைன்னா கூட வயசானவங்க மாதிரி தான் தெரியும். அப்போ வாழ்வதற்கான அந்த ஆர்வம் குறைஞ்சிரும், தன்னம்பிக்கை குறைஞ்சிரும், தாழ்வு மனப்பான்மை வரும். அப்போது வந்து ஆயுட்காலம் குறைஞ்சிரும். அதனால் வந்து எந்த ஒரு வயசுலையும் சரி, இப்போ இந்த காலத்தில் பற்கள்லாம் வந்து நல்ல பற்கள் கட்டுவதற்கு வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் செலவாகும். அப்படிங்கும்போது செலவெல்லாம் பார்க்காம நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முகத்தோற்றம் நல்லாயிருக்கும், தாழ்வு மனப்பான்மை, கவலைகள் மறக்கும், நல்ல பேச்சு சுதந்திரமாக பேசலாம். பற்கள்லாம் போச்சுன்னா கஷ்டப்பட்டு தான் பேச வேண்டியிருக்கும், சிரமப்பட வேண்டியிருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், விரும்பியதை சாப்பிட முடியாது. இப்போ பற்கள் கட்டிக்கிட்டாக்கா இம்ப்ளான்ட்லாம் போட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக பற்கள்லாம் கட்டிக்கிட்டாக்கா ரொம்ப கடினமான பொருட்களை கடிக்காமல் கவலையே இல்லாமல் நம்ம மென்மையான உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்லாம். நமக்கேற்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம். பற்களே இல்லைன்னா நமக்கேற்ற உணவுகள் எதுவுமே இருக்காது. பழங்களை கூட சாப்பிட முடியாது, வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியாது, அவ்வளோ ஜூஸ் மட்டும் தான் குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி முகத்தோற்றம் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். முகத்தோற்றம் அது வந்து அழகு அதில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஒரு அலட்சியப்படுத்தணும்னா நம்ம ஆயுட்காலத்தை பல வருடம் இந்த உலகத்தில் பூமியில் வாழ முடியாமல் போயிடும், சீக்கிரமாகவே இறந்து போயிடும். சீக்கிரமாகவே நம்ம வந்து வயசானவங்க மாதிரி நம்ம தெரிய ஆரம்பிச்சு. பணத்தை மிச்சப்படுத்தணும்னு நினச்சோன்னா நம்ம பல வருட வாழ்நாள் குறைஞ்சிரும். இந்த பூமியில் ஒரு தடவை தான் வாழ போகிறோம், வாழ்கிறதுக்காக தான் அந்த பணம். அதனால் எதையுமே வந்து தேவைகளை வந்து பூர்த்தி செய்யாமல் வாழணும்னு நினைக்காதீங்க. உங்கள் தேவையை உங்களால் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணுங்கள். அது இவ்வளோ தான் வாழ்க்கை. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்தந்த வயசில் அந்தந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த தேவையை பூர்த்தி செய்யாமல் அந்த பணத்தை சேமித்து வைக்காதீங்க. அதனால் அந்த மாதிரி பணத்தை பற்றின ஒரு கண்ணோட்டமே வந்து வாயை கட்டி வைத்த கட்டி அப்படின்வாங்களே, வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச பணம் அப்படி சேர்த்து வைக்காதீங்க. அந்தந்த வயசில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டே போங்க. இல்லாமல் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குதா, கடன் வாங்கி பண்ணாலும் திருப்பி கட்டலாமா, கடன் வாங்கி பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் பண்ணிட்டு போகணும். எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கி கஷ்டமும் படாதீங்க. அதே நேரத்தில் பணத்தை வச்சுக்கிட்டும் நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணாமல் இருக்காதீங்க. அப்படி ஒரு பணத்தை சேர்க்காதீங்க. பணத்தை அப்படியெல்லாம் சேர்க்கக்கூடாது. உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணதுக்கப்புறமும் மீதம் உங்களுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா அந்த பணத்தை சேர்த்து வைங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுங்கள். பூர்த்தி பண்ணி அது போக உங்கள்கிட்ட மீதம் பணம் இருக்குன்னா அதை நீங்கள் சேர்த்து வைங்க. இதுதான் சேர்த்து வைப்பதற்கான ஒரு விதிமுறை. வாயை கட்டி வைத்த கட்டி உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணாமலே நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வைக்காதீங்க.
அதனால் செலவழித்தது போக மீதி உங்கள் தேவைக்கு தேவையை பெறுவதற்காக செலவழித்தது போக மீதி என்ன இருக்கோ அதை சேர்த்து வைங்க. அந்த மாதிரி இது எதுக்கு சொல்லணும், உடலை அழகாக வைக்கும்போது அதை அலட்சியப்படுத்தாதீங்க. உடல் அழகை அலட்சியப்படுத்தாதீங்க. அப்படின்னா எதிர்மறையான சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம், நம்பிக்கையான எண்ணங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் உடல் அழகை புறக்கணிக்காமல் அதை வந்து எப்போவுமே அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். ஏன் மக்கள் வந்து உடல் அழகை புறக்கணிக்கிறாங்க, அந்த அளவுக்கு அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க, நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்க அடிமையாகி கிடக்கிறாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. அந்த சாப்பாடு தான் உடல் அழகையே கெடுத்துருது. இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிடும்போது அந்த உடல் பருமன் ஆகிடுது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிடாமலும் இருக்க முடியல. சாப்பிடாமல் இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? நமக்குன்னு ஒரு லட்சியம் எதுவும் இல்லை. லட்சியம் இருந்தாலாவது அந்த லட்சியத்தை சாதிப்பதற்காக நம்ம உயிரோடு இருக்கணும். அதுக்காக இந்த உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் தான் அதிக நாள் உயிர் வாழ முடியும். அப்போ தான் நம்முடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். இப்போ நமக்கு தான் எந்த லட்சியமே இல்லையா, அப்புறம் நம்ம லட்சியம் எதுவாக மாறுதுன்னா இந்த திங்கிறது தான். இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது தான் நம்மளுடைய லட்சியம். வேலைக்கு அதுதான் நம்மளுடைய லட்சியமாக மாறிவிடுகிறது. அப்படி அந்த மாதிரி போகும்போது அதை சாப்பிட்டு தானே ஆகணும். நமக்கு இப்போ வேறு ஏதாவது லட்சியம் இருக்கணும். அப்போ தான் நம்ம உணவு கட்டுப்பாடு யாருக்கு தேவை அப்படின்னா, லட்சியவாதிகளுக்கு தான் உணவு கட்டுப்பாடு தேவை. லட்சியம் எதுவுமே இல்லாதவர்கள் உணவு கட்டுப்பாடு இருந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு ஏதாவது லட்சியம் எதுவுமே இல்லாதவர்களுக்கு எது லட்சியம்னா, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றது தான் லட்சியம். உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது தான் லட்சியம். மாமிசம் உண்பது தான் லட்சியம். மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு லட்சியம். லட்சியம் எதுவுமே இல்லாதவர்களின் லட்சியம் தான் இது. அதனால் அவங்க சும்மா ஒன்றும் சாப்பிடல. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இப்போ இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றாங்களா, அவங்ககிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு கோபம் வரும். அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதையே லட்சியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் லட்சியம்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அதை சாப்பிட்டா தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடலன்னா இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அதை சாப்பிடாத ஒரு வாழ்க்கை அதுதான் லட்சியம்னே நினச்சிட்டு இருக்காங்க. அதையே லட்சியமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் உடம்பு பருக்குது, அதை பற்றி அவங்க கவலை இல்லை. வேலைக்கு சாப்பிட்றாங்க. அந்த கவலைகள் அதன் மூலமாக அந்த கவலைகள் பார்த்திங்கன்னா, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும், கவலை வரும், உடம்பு பெருத்து போகும். அந்த கவலை வரும்போது ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா அந்த கவலை மறைஞ்சிரும். திரும்ப உடம்பு பெருக்கும். உடனே அந்த கவலை அதிகமாகும்போது உடனே அந்த ஒரு பிரியாணியோ அல்லது தட்டு நிறைய சோறு போட்டு நல்ல குழம்பு ஊற்றி ஒரு பொரியல் வச்சு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு அப்படியே மோர் ஊற்றி தயிர் ஊற்றி சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிட்டா அந்த கவலை மறைஞ்சிரும். திரும்ப அந்த கவலை உடம்பு பெருத்துக்கிட்டே போகும். உடம்புல உள்ள நோய் அதிகமாகிட்டே போகும். திரும்ப கவலை அதிகமாகும். என்னடா உடம்பு பெருத்துருச்சு, நோய் வந்துருச்சின்னு ஒரு கவலை அதிகமாகுமா, உடனே சரி சாப்பிட்டா சரியாக போயிடும். சாப்பிட்டாச்சுன்னா அந்த கவலை மறைஞ்சிரும், அப்போதைக்கு மறைஞ்சிரும். தற்காலிக தீர்வு. இது ஒரு போதை உணவு. போதை என்பது ஒரு தற்காலிக தீர்வு. இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க, ஐயோ நமக்கு ஒரு வாழ்க்கையில் கவலை வரும், சிகரெட் பிடிக்கிறோங்கிற கவலை வரும். இன்னொரு சிகரெட் பிடிச்சா அந்த கவலை மறைஞ்சிரும், திரும்பவும் கவலை வரும். நீங்கள் குற்றத்தை செய்து கொண்டே இருந்தால் கவலை உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த கவலைக்கு மீண்டும் குற்றத்தை செய்வது, மீண்டும் குற்றத்தை செய்வது, மீண்டும் கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் குற்றத்தை செய்து அந்த கவலையை தற்காலிகமாக போக்கி கொண்டு அந்த கடைசியில் அந்த குற்றத்தை செய்தால் தான் இந்த தண்ணி அடித்தா தான் அந்த கவலை போகும், சிகரெட் பிடிச்சா தான் கவலை போகும், பிரச்சனை தீரும். அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் தின்னாக்கா அந்த கவலை போயிடும் அப்போதைக்கு. அப்புறமா திரும்ப உடம்புல நோய் அதிகரிக்கும், சுகர் அதிகரிக்கும், அந்த பிரச்சனை, ஆஸ்மா, வீசிங், அப்புறம் கவலை இதெல்லாம் வரும். திரும்பவும் அதை சாப்பிட்டா சரியாக போயிடும். அப்போ அதை அதுவே அதுக்கு பிரச்சனையாகவும் தீர்வாகவும் இருக்கிறது. நம்ம பிரச்சனை நோய் வருவதற்கு அதுவே காரணமாகவும் இருக்கிறது. அந்த நோயெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய கவலையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த உணவுகளையே மீண்டும் சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு ஆறுதல். அதனால் நோய் அதிகமாகிட்டே தான் இருக்கும், நோய் மட்டும் குணமாகாது. அந்த மாதிரி ஒரு இந்த உணவு. அதனால் உடம்பை ஏன் அழகாக வச்சுக்கிறதுல அலட்சியம் அப்படின்னா, இந்த மாதிரி லட்சியம் எதுவுமே இல்லை. அதனால தான் அலட்சியப்படுத்துகிறாங்க. உடம்பை அழகாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அழகாக வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களோட ஆயுட்காலம் குறைஞ்சி போயிடும். தொந்தியோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, அழகாக இல்லைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையே, கூச்சம் இந்த வாழ்வையே சுமையாக மாற்றி விடுமா. நீங்கள் எல்லா வயசுலையும் அழகாக இருக்கணும். உடல் பருமன் எதுவும் இல்லாமல் உடல் உறுதியாக இருந்தால் வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். அப்போ தான் வாழ முடியும். சும்மா வாழ முடியாது, ஆசை இருந்தால் தான் வாழ முடியும்.
ஆசை இருப்பதற்கு நியாயமான காரணம் இருக்கணும். உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆசை இருக்கா? நீங்கள் அழகாக இருக்கீங்களா? உங்களுக்கு வரவேற்பு இருக்கா? உங்கள் அழகை பார்த்து 4 பேர் வியந்து போகிறாங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் வாழணுங்கிற ஆசை வரும். அந்த ஆசையே உங்களை வாழ வைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப நாள் வாழணுங்கிற எண்ணமே வரும். வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்ன தேவை? நமக்கு துணை தேவை. வாழ்க்கை துணை தேவை. நிறைய பேருக்கு துணை இல்லாமல் இருக்காங்க. ஒரு வயசில் கணவன் இறந்துடுறாங்க, மனைவி இறந்து போயிடுறாங்க, மனைவி இல்லாத கணவன், கணவன் இல்லாத மனைவி, இப்படி தனிமையில் வாழும்போது இந்த வாழ்க்கை இன்னும் சுமையாக மாறிவிடும். அப்போது எதுக்கு வாழ்கிறோம்? வாழ்வது அர்த்தமில்லாததாக இருக்கும். தினசரி சாக போகிற நாட்களை எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். இன்னும் எத்தனை வருஷம் நம்ம உயிர் வாழ்வோம் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஒரு 25 வருஷம் 35 வருஷம் இருப்போமா, அல்லது 20 வருஷம் 15 வருஷம் இருப்போமா அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ துணையோடு இருந்தால் நம்ம ஒவ்வொரு காலமும் இளமையாக நம்மை உணர்வோம். அதனால தான் எந்த வயசுலேயும் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணணும். கண்டிப்பாக கணவன் இறந்துட்டாலோ மனைவி இறந்துட்டாலோ புதுசாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால் தான் அந்த வாழணுங்கிற அந்த ஆசை நமக்கு எப்போவுமே புதுப்பிக்கப்படும். தனியாக இருந்தால் வாழணுங்கிற ஆசை வராது. தனியாக இருந்தால் சாகணுங்கிற ஆசை தான் வரும். அதனால் திருமணம் எந்த வயசுலையும் துணை இல்லாமல் வாழக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சட்டமாகவே ஏற்ற வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் சட்டம் இயற்றினால்தான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் மக்களை. சட்டம் இயற்றாமல் எதையுமே இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திடுவாங்க. மகிழ்ச்சியாக வாழணும் அந்த மக்கள் அப்படின்னா அதை சட்டமே ஏற்றணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு துணையோடு வாழ்வது ரொம்ப முக்கியம். துணை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு 18-20 வயசில் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும். ஒரு 18-20 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணாமல் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு கணவன் பிரிஞ்சு போயிட்டாலோ இறந்து போயிட்டாலோ, ஒரு மனைவி பிரிஞ்சு போயிட்டாலோ இறந்து போயிட்டாலோ அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சட்டம் போடணும். அப்படி நீங்கள் அந்த சட்டத்தை மதிக்கலைன்னா உங்களுக்கு உள்ள அரசாங்க சலுகைகள், நீங்கள் ஒருவேளை அரசு ஊழியராக இருந்தால் உங்கள் அரசு ஊழியர்கள் அந்த பணி என்பது ரத்து செய்யப்படும். அப்புறம் நிறைய சலுகைகள், என்னென்ன அரசாங்க ஒத்துழைப்புகள் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி, உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களை எந்தெந்த கோணத்துலலாம் அச்சுறுத்தணுமோ அந்தந்த கோணத்தில் அச்சுறுத்தி நெருக்கடி கொடுத்து அப்போ தான் அவங்கள கல்யாணம் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு எங்கெங்கே மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க, எங்கெங்கே பொண்ணு கிடைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு காட்டணும். இந்த மேட்ரிமோனியெல்லாம் ப்ரைவேட்டை விடவே கூடாது. மேட்ரிமோனிக்காரன் எல்லா வரன்கள்கிட்டேருந்தும் நல்ல பணத்தை வாங்கிட்டு நம்பரை வாங்கிட்டு அந்த ஃபோன் நம்பரை வியாபாரம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. 10,000 ரூபா கட்டுங்க, 40 ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரோம், 40 வரன்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காசு சம்பாதிக்கிறான். இதனாலே அதான் நிறைய பேர் மேட்ரிமோனியையும் பயன்படுத்த முடியல. அந்த மாதிரி மேட்ரிமோனியை அரசாங்கமே பண்ணணும். இதுதான் மிகப்பெரிய சேவை. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த திருமண சேவை இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய சேவை. யாரும் தனியாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் கல்யாணம் பண்ணணுன்னு கட்டாய நெருக்கடி சட்டம் போட்டு எல்லாரையும் துணையோடு வாழ வைக்கணும். அப்போ தான் ஆயுள் காலம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மக்கள். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக உணர்வார்கள். மனித பிறவியாக பிறந்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் என்கிற உணர்வோடு வாழ்வார்கள். அதுக்கு முக்கியமாக அந்த மேட்ரிமோனி இருக்குல்ல, அது மிகப்பெரிய சேவை. அந்த சேவையை தனியாரிடமிருந்து பறித்து அரசு பணியாக மாற்ற வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதன் மூலம் இலவசமாக, கட்டணம் இல்லாமல்.